ஹாய், வெல்கம் டு நீங்கள் பாலகிருஷ்ணன் தமிழ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சண்டை போடுறாங்கன்னா சண்டை போடும்போது மீனாக பெரிய புருஷி அப்படிங்குவோம். ஸோ வந்து புருஷியை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். அவர் இறந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் மேலே ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 32% தான். ஸோ புருஷி என்னடா சொல்லியிருக்கிறாரு, அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை முறை என்ன, அவர் என்ன சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொன்ன ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ அது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் லீ வந்து ஹாங்காங், அதாவது அமெரிக்காவில் பிறந்தவர். அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கும்போது வந்து அவர் வந்து ப்ரூஸ் லீ வந்து பிறக்கிறாரு. ப்ரூஸ் லீ பிறந்ததுக்கு அப்புறமாட்டு மறுநாள்லேயே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹாங்காங் வந்துருக்காங்க. ஹாங்காங் வந்ததுக்கு அப்புறமாட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுட்டி பையன், ரொம்ப துருத்துன்னு இருப்பார். ஸோ வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். அவர் பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1941 நவம்பர் 27. அவர் இறந்து பார்த்திங்கன்னா 1973 ஜூலை 23. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 38 வருஷம் தான் வாழ்ந்துருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹாங்காங் வராங்க. ஹாங்காங் வந்ததுக்கப்புறமாட்டு அவரை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சினிமாக்கெலாம் இருக்கலாம், சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க கை குழந்தையாகவே ப்ரூஸ் லீ கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஏர்னிங் கிடைக்குமே அப்படிங்கிற வண்டி கொடுக்குறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த சின்ன வயசுல வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறதுனால வந்து அவருக்கு வந்து என்னமோ தெரியல, சினிமா ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறமாட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இருக்க மாட்டேங்கிறார், துருதுருன்னு இருக்கிறாரு. என்னடா அந்த பையன் எப்போ பார்த்தாலும் துருதுருன்னே இருக்கிறான் அப்படின்னு. அப்புறம் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்க. ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது வந்து அவருக்கு வந்து படிப்பு ஏற மாட்டேங்குது. அவங்க டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப சுட்டி பையன் வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான், இவனை வந்து எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, தம்பி நீ 5 நிமிஷம் உட்காந்து பாடுறா அப்படிம்பாரு. நான் 5 நிமிஷம் உட்காரவே மாட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரூஸ் லீ இந்த ஸ்கூல்லலாம் யாருப்பா கண்டுபிடிச்சது, ஒரு 5 நிமிஷம் இல்லை எப்போவுமே உட்காந்துட்டே இருக்க முடியும், இந்த சிஸ்டமே எனக்கு பிடிக்கல, சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரீயாக அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்கூல்லேருந்து வந்து தம்பி துருதுருன்னு இருக்கியே, ஒரு மேட்ச் நடக்கும் போது பாக்ஸிங் மேட்ச்சு, நீ வந்து கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பார்க்குறாரு, சரி ஓகே நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து பாக்ஸிங் தெரியணும். இவருக்கு பாக்ஸிங் தெரியாது, இவர் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் தான். ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்னா தெரிஞ்சுட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் அடிக்கடி வந்து என்ன பண்ணுவார், வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்கில் வந்து சண்டை போடுவார். தன்னை விட பெரிய பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் அடிப்பார், பார்க்கவே மாட்டார். அடித்து நனிக்கி தூக்கி போட்டுருவார். நனிக்கி சில சமயங்களில் அவர் நினைப்பார், என்னடா நம்ம சண்டை போடுறோமே, நம்ம கூட குரூப்பாக இருக்கிறவங்க சப்போஸ் நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம இவங்கள்ட்ட வந்து இந்த நம்ம எதிரிட்டு நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படி நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு. நான் வந்து இந்த ஸ்கூலில் சொல்லியிருக்கிறாங்களா அந்த மெத்தடு பாக்ஸிங் இது பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார்னா வந்து சரி நம்ம வந்து ஃபைட் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹிப்மேன் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர்கிட்ட போகிறாரு. அதுக்கு முன்னாடி நிறைய மாஸ்டர்கிட்ட போனார். வந்து அவங்க வந்து இது பண்ணல, ஹிப்மேன்கிட்ட வந்து போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து உடனே அவருக்கு கற்றுக் கொடுக்கல. தம்பி நீ போயிட்டு வா, நீ தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அவருக்கு புரியலை, என்ன தண்ணி மாதிரி இருக்கணுமா அப்படின்னு புரியல. அப்புறம் ரெண்டாவது போயிட்டு அவர் யோசித்து பார்த்துருக்கிறாரு. ஏன்னா சாதாரணமாக நம்ம வந்து ஒரு போட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, தண்ணியை வந்து வேகமாக அடிக்கிறோம். ஆனால் அடிக்கும்போது நம்ம கை தான் வலிக்கும், தண்ணிக்கு வலிக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா அருவி, பெரிய அருவி மேலேருந்து கீழே கொட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த அருவி வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பெரிய பாறையை வந்து நகட்டிடும். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு, தண்ணி மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்கிறது அப்படின்ட்டு. இப்படி தான் வந்து ஒரு புரிஞ்சு இப்படி தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து குன்ஃபு கற்றுக்கிட்டாரு. குன்ஃபு கற்றுக்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் போய் வந்து சண்டை போடுறாரு. ஸ்கூல் சார்பை போய் சண்டை போடுறாரு. ஸ்கூல் சார்பை போய் சண்டை போட மட்டும் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஜெயிச்சிருந்தார் டோர்னமெண்ட்டில், செகண்ட் டோர்னமெண்ட்டில் செஞ்சுருந்தாரு. இப்போ லாஸ்ட்டில் போய் ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து கடைசி ஃபைனலு, அதில் வந்து அந்த ஃபைனலில் வந்து பங்கேற்கிறவர் பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து 3 டைம் வந்து அந்த தொடரை வந்து வெற்றி பெற்றவர், அதாவது சாம்பியன்ஷிப் வாங்கினவர். ஸோ அவரை போய் அடிக்கணும், என்னடா பண்ண அப்படின்னு ஃபஸ்ட்டு போயிட்டு அதை போய் நிற்கிறாரு. என்ன ஒன்று வந்து 2 நிமிஷம் தான் அடிச்சுட்டு போட்டு போயிருந்தாரு. எல்லோரும் வாய்ப்பு பார்க்குறாங்க, என்னடா அது பையனை என்னடா இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சாம்பியன்ஷிப் கிடச்சிருது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாருன்னா தலைவருக்கு வந்து வயசாகிடுது, ஒரு 15-16 வயசாகிடுச்சு. அவர் பார்க்குறாங்க, அப்பா அம்மா இவன் வந்து இங்கேருந்து சரி பண்ண மாட்டான், அமெரிக்காவுக்கு வந்து அனுப்பிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்க அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயும் வந்து சும்மா இல்லை, அங்கேயும் போய் நிறைய கஷ்டப்படுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அமெரிக்காவில் அவங்க தெரியுங்களா, மோஸ்ட்லி வந்து இந்த அதாவது இந்த இனம் சார்ந்த இது இருக்குங்களா, பிரச்சனைகள் இருக்குங்களா, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவர் வந்து சைனாக்காரன்னு சொல்லுவாங்க. ஹாங்காங் வந்து சைனாவில் இருக்க பக்கத்தில் இருக்கனால சைனாக்காரன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறமாட்டு கூட ஒரு சில இடத்துல வந்து இவருக்கு வந்து இன்விடேஷன் வருது, இன்வைட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து ஏன்னா அவர் வந்து குன்ஃபு பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மார்ஷல் ஆர்ட்டில் வந்து நல்லா இது பண்ணியிருக்காரு. அது பாக்ஸிங்கையும் வந்து அடிச்சு வந்திருக்காரு. அதுக்கப்புறமாட்டு இங்கே வந்து இவர் வந்ததுக்கப்புறமாட்டு சரி ரைட்டு வந்து குன்ஃபு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க அமெரிக்காவில் உள்ளவங்க.
சரி நான் சொல்லி தரேன்னுட்டு வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஒரு இடத்துக்கு போனதுக்கு மட்டும் அங்கே வந்து செம கூட்டமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குண்டா ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ப்ரூஸ்லி பார்த்து வா அப்படின்னு இப்படி வந்து ஒரு சுண்டர் வச்சு கொண்டாரு. இவரும் ஸ்போர்ட்டிவான சீட்டு அங்கே போகிறாரு. போனதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவர் சண்டை போடுவா அப்படின்றாரு. அங்கே இருக்கவங்க சுற்றி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்னடா இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கக்கன்னு சிரிக்கிறாங்க. பார்க்குறாரு, ஒரே அடி தான் விழுந்துட்டார் தலைவர். ஆப்போசிட்டில் ஆப்போனண்ட் விழுந்துட்டாரு. விழுந்த அப்புறமாட்டு ஒரே ப்ரூஸ்லி அன்றைக்கி ப்ரூஸ்லின்னு கத்துறாங்க. கத்துனக்கு அப்புறமாட்டு எல்லோரும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, குஷு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா சைனீஸ் என்ன பண்ணுறாங்க வந்து இவரை வந்து இது பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. தப்பு, இந்த வந்து நம்ம சைனீஸ் கலையை வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவில் உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணுன்னா எங்களுடைய ஒருத்தர் குரு இருக்கார், அந்த குருவை நீங்கள் அடித்து கொடுத்தோன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அந்த நாட்டை விட்டே ஓடி போயிடணும் அப்படின்னு இந்த சைனாக்காரங்கலாம் சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் வாழ்கிற சைனா மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வந்து அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட அப்புறம் மட்டும் வந்து போய் சண்டை போட போகிறாங்க. அந்த சண்டையோ அந்த ஃபைட்டிங் டேவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவரு அமெரிக்கா பார்க்குறாரு வந்து அதே மாதிரி சண்டை போட்டுறாரு. சண்டை போட்டதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அடித்து முடிச்சிருக்காரு. அடித்து முடிச்சதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுது. ஆனால் அடித்து முடிச்சிருக்காரு, அப்போனன்ட்டு கீழே வந்துருக்காரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா வந்து அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவருடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவர் சோகமாக போய் உட்காந்துருக்காரு அடித்து முடிச்சதுக்கப்புறம். எதுக்குங்க சோகமாக உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டோன்னே 3 நிமிஷம் ஆயிருக்கு ஒரு அடித்து நான் கீழே தட்டுறதுக்கு. இதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் ஒருத்தர் வந்து அடிக்கிறதுக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கிட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அப்புறம் பார்த்துக்கோங்க இவர் வந்து எவ்வளோ விழிப்பவராக இருந்திருப்பாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்துலலாம் இவருக்கு வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது. ஸோ படத்துலாம் நடிக்கிறாரு. ஸோ பண்ணுறாரு. அப்புறம் நல்ல வந்து பேர் புகழ்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 32 வயசில் ஒரு படம் நடிக்கிறாரு லாஸ்ட்டாட்டு. அந்த படம் நடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே விழுந்துருக்காரு தலைவர். எதுக்கு விழுந்தாருன்னு தெரியல. அப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காமிக்கிறாங்க. இது வந்து ஏதோ பெரிய நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாரு. அப்புறம் இறந்துருக்காரு. எதுக்கு இறந்தாருன்னே தெரியல. அவர் இறந்தது இன்ன வரை பார்த்திங்கன்னா மர்மமான முறையாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ப்ரூஸ்லி உதாரணம். ஸோ வந்து அவர் சொல்லப்போனால் வந்து ஹியூமனே கிடையாது. இட் இஸ் ஏ நாட் அட் ஆல் ஹியூமன் அப்படிங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து மனுஷனே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து என்னென்னா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து இவரெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பயங்கர லெவலில் வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ப்ரூஸ்லி வந்து பார்க்கும்போது வந்து அவர் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தான் பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து ப்ரூஸ்லி அதாவது சிங்கிள் டைட்டில் பார்த்திங்கன்னா வந்து 1500 புஷப்ஸ்லாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. தண்டால் எடுப்பார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒத்த கையை வச்சு மட்டும் 400 புஷப்ஸ் எடுப்பார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா விரல் இருக்கலாம், இந்த விரல். ஸோ இந்த விரலை வச்சு மட்டும் பார்த்திங்கன்னா 2 விரலையும் அழுத்தி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 200 புஷப்ஸ் எடுப்பார். ஒரு வெறும் கட்டை விரல் மட்டும் வச்சு பார்த்திங்கன்னா புஷப்ஸ் எடுத்தாருன்னா 100 புஷப்ஸ் எடுப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாராலையும் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் வந்து சேண்ட் பேக் அப்படிம்பாங்க. ஸோ சேண்ட் பேக்னால் வந்து இந்த வெயிட், அதாவது மண் இருக்குல்ல, மண்ணை வந்து கெட்டி தொங்க விட்டுருப்பாங்களா 45 கிலோ. அந்த சேண்ட் பேக் வந்து இருக்குன்னு வரணும் வந்து சைடு கிக் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணி கிக் அடிப்பார். கிக் அடிச்சுன்னா வந்து அது 5 மீட்டர் தூரம் வந்து மேலே வந்து நகர்த்து வரமா. அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு ஆளை வந்து 9 டைம் வந்து அவர் வந்து கிக் பண்ண வரமா. இதெல்லாம் நம்பவே முடியாது. கண்ணை முடிக்கக்கூடிய ஒரு செகண்டு. ஸோ அதை வந்து 9 டைம் கிக் பண்ண வர ஒரு ஆளை அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஸோ கைப்பிட்டு இருக்குன்னா அந்த கையை இவ்வளோ தூரம் தான் பேக் எடுப்பாருமா. பேக் எடுத்து அடித்தாருன்னா ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து ஏரில் பறப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து யாருமே செய்ய முடியாது. ஸோ அதில் வந்து ப்ரூஸ்லி செய்தார். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து இவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வரும்போது வந்து நிறைய பேர் வந்து ஒரு பெட்டு கட்டுவார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு காயினை வந்து ஃபேன்ஸ் பக்கத்தில் கொடுத்துட்டு வரமா. கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி வந்து கண் மூடிட்டு இருக்கணும். கண் மூடினதுக்கப்புறமாட்டி இவர் வந்து ஆப்போசிட்டில் இருப்பார். அவங்க கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு டைமும் அவங்க கண்ணை திறக்கும் போது இவர் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து நகருவார். ஸோ அதான் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைம் வந்து அவர் தூரத்தில் இருப்பார். அவர் கையில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஃபேன்ஸ் கையில் வந்து ஒரு காயின் கொடுத்துருப்பாரு. அவங்க கண்ணை முடிக்குள்ளேயுமே அவர் ஆப்போசிட்டில் வந்து வரணும். எப்படி வந்துருப்பாருன்னு தெரியாது. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஃபேன்ஸ் கையில் இருந்த காயின் வந்து ப்ரூஸ்லி கையில் போயிருமா. இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கூட இருப்பார். ஸோ அதான் இதுக்கு காரணம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில கோட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. கோட்ஸ் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, தத்துவம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து
அது பார்த்திங்கன்னா 5 சொல்லியிருக்கிறாரு. அதாவது எப்போவுமே நீங்கள் வந்து தண்ணி போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி இன்டர்வியூ சொல்லுவார். ஏன்னா அவர் குருநாதர் வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தது. தண்ணிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பிற பொருட்களை நம்ம வந்து அதிகமாக வந்து நேசித்தோம்னா நம்ம வந்து நேசிக்கிறத வந்து விட்டுருவோம். அதாவது பிற பொருட்களை நம்ம அதிகமாக பார்த்தோம்னா நம்மளை கவனிக்கிறத விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எதையுமே வந்து அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்குறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் இருக்குன்னா அது வந்து பயங்கர காற்றடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அப்படி வளைஞ்சு கொடுக்கும். நாடல் சொல்லுவாங்க மூங்கில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப காற்று அடித்து முடிச்சு போயிடமாட்டு அது திரும்ப இருந்த பழைய பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடும் அப்படிங்கிறது. இல்லை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத பண்ணும் அது வந்து டெம்பராக நிற்கும். சப்போஸ் வந்து காற்றடிக்கும் போது உடஞ்சி விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ப்ரூஸ்லி வந்து நமக்கு வந்து நிறைய கோர்ஸ் சொல்லியிருக்காரு, தத்துவம் இருக்கிறாரு. ஸோ ப்ரூஸ்லி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்ட் தான் நிஜமாவே. ஏன்னா நம்ம வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் இறந்து 50 வருஷம் ஆனாலுமே வந்து நம்ம ஊரில் சொல்லுவோம் ப்ரூஸ்லி அப்படின்னோடனே நமக்கு உடம்புலாம் அப்படியே சிலிர்த்துட்டு வரும். ஸோ சண்டை இந்த பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து ப்ரூஸ்லி பற்றி நமக்கு வந்து தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்டு. ஸோ வந்து அவர் அந்தளவு இருந்திருக்காருன்னா வந்து அவருடைய அந்த மனக்கட்டுப்பாடு அவர் வந்து தனிமையாக நிறைய நாட்கள் இருந்திருக்கிறாரு. ஸோ வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து உடனே நினச்சிங்கன்னா உடனே செஞ்சு முடிச்சிடுங்க, இல்லைனா வந்து அந்த விஷயங்களை நம்ம எப்போவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ நிறைய கோர்ஸ் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் வந்து மற்றொரு வீட்டில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வந்து வெளிப்படுறது நண்பன் வெளியும் பாலகிருஷ்ணன். ஸோ நீங்கள் வந்து ப்ரூஸ் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி.